அளித்தீங்களுக்காக Recording in நன்றி அப்பா. progress. அப்பா மத்தியர்களுக்கு நாடுகளுக்காய் செபிக்க, சமாதானத்துக்காய் செபிக்க கிருபை செய்தீங்களப்பா. அதுக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வியாதி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காய் செபிக்க உதவி செய்தீங்களப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தருக்காயும் செபிக்க கிரியை செய்தீங்களே, கிருபை அளித்தீங்களே. இந்த பாக்கியமான தனத்துக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. உங்களோடு கண்களை ஏறெடுத்த சிஸ்டர் ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம். மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அடியாளு கொடுத்த இந்த பாரத்துக்கா நன்றி செலுத்துறேனப்பா. தகப்பனே, யோபு தன் சிறியருக்காக ஜெபித்த விட யோபின் முகத்தை பார்த்தீங்களே, அவனுடைய முன்னிலையோட ரெட்ட பின்னிலே ரெட்டங்கனி ஆசீர்வதித்தது போல நாளிலும் ஆண்டவரே நம்ம பிறருக்காக ஜெபித்தோயா. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தெரியப்படுத்தினோம். நிராமன்றும் ஆவேன் என்றும் பல்தரப்புற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விழுந்த ஜெப ஆவிக்கு ஊற்றினதுக்காக நன்றி அப்பா. அந்த பாரத்துக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உடல்ல கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வெளியடைத்து பாதுகாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க விதியான வார்த்தையும் வெளிச்சத்தையும் போதி ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் இணைப்புல ஒழுங்கும் சுமையுமாய் செய்து முடிக்க, அந்த இணைப்புல எல்லாம் சரியான முறையில இயங்கத்தக்கதாக ஒளிப்பதிவு செய்த ஐயா ஒரு மறு ஒழிப்பு ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திட முடியாது இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செபதிகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி மகேந்திரையா, நன்றி சிஸ்டர் ரஞ்சனி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமீன், ஆமென். ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுத்தோம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்தோம். கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. சரியாற்றோன நேரம் 8 மணி. நாங்கள் இந்த நேரம் முதல் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் சொல்ல போறோம். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சம் கடுக்க வெளிச்சத்தை ஆவியான வெளிப்பாடுகளோடு வெளிப்படுத்த நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையானவரை நான் கற்றுக்கொள்ள போகின்றோம். அவளாயிருக்கிறேன், நான் அவளாயிருக்கிறேன், நீங்களும் அவளாயிருக்கிறீர்கள். வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறீர்கள். நிச்சயமாக தகவல் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் இந்த நாள் ஊற்றுவார், நிரப்புவார், நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது நாங்கள் நடப்போம். அந்த நடத்துகிறது இடத்துல ஒப்பு கொடுப்போம். வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தின் நேரத்தில் முதலாவது செய்தியோடு எங்களோட சகோதரி பிருந்தா அவங்க இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிருந்தா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை ஆவியான உங்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்த இணைத்திருக்கிறார். அந்த இணைப்புக்காக இந்த வாய்தோனை சோசரித்துக் கொண்டு வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம். ஆமென், ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி ராஜா. ஆவியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, புதுமைகளை செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்க பிரசனத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். மறுரூபம் ஆக்குகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அழிவில்லாத வித்தினாலே எங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வியாதியின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இதோ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரே நன்றி ராஜா. அபிஷேகநாதரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கிற என் தெய்வமே, ஆராதிக்கிறவரே, ஆராதிக்க ஆண்டவரே, ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா. இயேசுவே, உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, சிந்தின ரத்தத்தினாலே எங்களை விடுதலை செய்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே நன்றி. எங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி.
இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உங்களை நேசிக்கிற நேசத்திலே நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே இன்னுமாய் கிட்ட சேரவும், நீங்க வைத்திருக்கிற நன்மைகளை, நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், ஆண்டவரே எங்கள் ஜீவ புஸ்தகத்திலே என்னென்ன எழுதி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாங்க அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கை இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல இருளாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே இதோ இந்த வெளிச்சமாகிய வார்த்தை ஆண்டவரே, வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் என்று நான் கேட்கிறேன் அப்பா. இதோ மூடின வீட்டுக்குள்ளே சமாதானத்தை அனுப்பினீரே. இதோ இன்றைக்கு இந்த வேளையில இந்த வார்த்தை யார் யார் சமாதானம் இல்லாததோடு இருளோடு கூட அவர்கள் வாழ்க்கை இருக்குமானால் இதோ உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் பாயட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஐயா. இதோ சத்தியத்தை அறிகிற அறிவே விடுதலை செய்யும் என்று சொன்னீரே. இதோ இவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை அடையும்படியாய் நான் கேட்கிறேன் ஐயா. இதோ நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தர் சுகமளிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நான் அடிக்கடி சொல்வதை போல ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் அநேகமாய் இருக்கிறது. அவர் நம்மளுக்கு இரட்சகராய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு விடுதலையை தருகிறார். வியாதியிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தருகிறார். கஷ்டத்தில் இருந்து விடுதலையை தருகிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். நம்மளுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவருடைய குணாதிசய குணப்பண்புகளிலிருந்து ஒன்றை மட்டும் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏனெனில் இந்த சரீரத்துல ஒரு வியாதி வருகிற பொழுது நம்மள ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும்னு நினைச்சா கூட நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தாலும் கூட இந்த சரீரத்துல ஒரு பிரச்சனை, அது சின்ன கைவலியா இருக்கட்டும், சின்ன காலு வலி, இல்ல கண்ணுல பிரச்சனை, கையில பிரச்சனை, இல்ல நெஞ்சுல கொஞ்சம் மூச்செடுக்க முடியாம ஒரு பிரச்சனையா இருக்கு, இல்ல அப்பப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலி வருது, மைக்ரைன் வருது, இது எல்லாமே இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை பெருசா இருக்கும். சில பேருக்கு மைக்ரைன் வந்தாலே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா சில பேருக்கு சர்ஜரி பண்ணிட்டு வந்தா அது பிரச்சனை. அப்படி ஒவ்வொருத்தரோட வலிக்கு ஏற்ப அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய கண்களுக்கு பெரிதா இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையை மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. இன்றைக்கு சர்ஜரி போயிட்டு வந்தவங்க எல்லாம் நடந்து நல்ல சர்ஜரி, நல்லா சமைக்கலாம், வீட்டை கிளீன் பண்ணலாம், ஒரே நாள்ல அவங்க குயிக்கா ரெக்கவர் ஆகலாம். அது அவங்களுடைய பாடி. ஆனா மைக்ரேனுக்கு வந்தவங்களுக்கும் அதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்களால பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியாது. ஒரு டீ காஃபி கூட போட்டு அவங்களால குடிச்சுக்க முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்கவங்க பிரச்சனை அவங்கவங்களுக்கு பெருசாதான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளோடு கூட நம்ம தேவனை எப்படி ஆராதிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்க நம்மளால ஆராதிக்க முடியாது. மன மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதிக்க முடியாது. ஆனா சத்தியத்தை அறிகிற பொழுது இந்த தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவர். நம்முடைய சரீரத்திலே அவர் வியாதியை அனுமதிப்பது இல்லை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றையும் வரப்பண்ணேன், நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறபடினாலே நான் உனக்கு எந்த ஒரு இதையும் உங்களுக்கு வியாதி கொண்டு வருவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சில நேரங்களிலே நாம் அது ஒரு கண்டிஷனலாக ஆண்டவர் கட்டளையாகத்தான் அது சும்மா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராமிஸ் கிடையாது. நீங்க கட்டளையை கை கொண்டாதான் உங்களுக்கு வியாதியில இருந்து நீக்குவாரு அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறத கேட்கிறோம். வார்த்தையும் அப்படிதான் சொல்லுது.
அப்போ நம்ம எப்ப நம்ம எல்லாத்தையும் கீழ்ப்படிகிறது, ஏன்னா மத்தவங்க யாரும் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை. மத்தவங்க நான் இப்படிப்பட்ட ஆள் என்று எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு என்ன பத்தி தெரியும். நான் எந்தெந்த இடத்துல கீழ்ப்படியாம இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல தேவன் இப்படி சொல்லும் போது கூட பரவாயில்ல, இதுதானே, இது என்ன நான் தப்பா பண்றேன், எவ்வளவோ போய் சொல்றாங்க, திருடுறாங்க, நான் அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணல. நான் சும்மா ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன், ஒரு டிவி சீரியல் பாக்குறேன், இல்ல நான் வேற ஏதோ ஒரு காரியம், அல்லது என்னோட நேரத்தை நான் வேற உலக களியாட்டங்கள்ல நான் செலவு பண்றேன். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே, இதெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்லையே. நான் என்ன திருடுறேன்னா, பொய் சொல்றேன்னா, அடுத்து உங்களுக்கு நான் ஏதாவது நான் தப்பு பண்றேன்னா? ஒண்ணுமே இல்லை. நான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன், உலகத்து காரியத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன். அப்படி நம்மளையே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இது எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது வெளியில நம்ம பண்ணிருவோம். ஆனா நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு காரியம் ஒண்ணு உணர்த்தப்படும். நம்ம இது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம செய்கிறோம் என்பதை உங்களுடைய ஆழ் மனதுல உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சூழ்நிலை காரணமாக அது தப்பு கிடையாது, நம்ம பண்றோம்னு சொல்லி நம்ம சில காரியங்களை உலகத்துக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை, அல்லது உறவுகளுக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை செய்வது உண்டு. அப்போ இது வேற யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணல, ஆண்டவருக்கே நீ முழு இருதயத்தோட உண்மை ஆராதிக்கல, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 24 மணி நேரத்துல உனக்கு நீங்க வெளியே போறதுக்கோ அல்லது மத்தவங்களோட பார்ட்டி பண்றதுக்கோ, இப்ப சம்மர் பிக்னிக்ஸ் எல்லாம் வருது, அப்படி ஜனங்களோட போறதுக்கோ உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா ஆண்டவரோட உறவாட ஒரு 15 நிமிஷம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் இல்ல, அப்படியே 10 நிமிஷம் நீங்க செய்யக்கூடியவரா இருந்தாலும் உங்க உள்ள என்ன சொல்லும், நீ 10 நிமிஷம் தான் ஜெபிச்ச, ஆனா நீ 8 மணி நேரம் வெளியே போயிட்டு நல்லா சுத்திட்டு வரும் பொழுது ஆண்டவருக்கு உனக்கு 15 நிமிஷம் தானா அப்படி என்று சொல்லி நம்முடைய உள்மனது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை இருக்கிறது இல்லையா, அப்போ அது நம்மள கேள்வி கேட்கும். அப்ப அது கேள்வி கேட்ட உடனே என்ன ஆயிடும், நம்மளே ஐயோ நம்ம இப்படி எல்லாம் தப்பு பண்றோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லாத பொழுது ஆண்டவர் எப்படி என்ன ஆசீர்வதிப்பார் என்று மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே உங்களுடைய நல் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தும்படியா அது வார்த்தைகளை பேசும் பொழுது அது உங்களுக்கு என்ன பண்ணும், அப்ப நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம இதுல இருந்து இந்த மனச்சாட்சிகளை சுத்திகரிக்கிற இந்த எண்ணத்துல இருந்து நம்மளுக்கு எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ நம்ம இந்த மருந்து கொடுக்கறவங்க எல்லாம், இந்த ஹோமியோபதி மருந்து கொடுக்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சில இதுகளை மருந்து கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள், இந்த மருந்து சாப்பிடும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது. அது ஒரு ஜோக்காவும் சொல்லுவாங்க, இந்த மருந்தை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க இந்த குரங்க நினைக்க கூடாது அப்படி சொல்லி சும்மா ஜோக்குக்கு, அது ஒரு கதைக்காக சொல்லுவாங்க. அப்ப அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது இதை நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த மருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், இந்த குரங்கோட ஞாபகம் வந்துரும். அப்போ உங்க கையில மருந்து இருக்குது, ஆனா அந்த மருந்து எடுக்கையில எல்லாம் இந்த குரங்கு ஞாபகம் வந்துருது. ஆனா அந்த மருந்தை உங்களால உட்கொள்ளவும் முடியல, உங்களுக்கு வியாதியில இருந்து விடுதலையும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க கையில ஒரு மருந்தை கொடுத்துட்டாரு, சத்தியமாகிய வசனத்தை கொடுத்துட்டாரு. அவர் அவருடைய தழும்புகளினால நாம் குணமானோம், அவருடைய மரணத்தினாலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று, அந்த சிலுவை மரணத்திலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று. இது எல்லாமே உங்களுக்கு வார்த்தை என்கிற மருந்தினாலே ஒரு வார்த்தை நம்மளை சுகமாக்குது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யுது. மருந்தை கொடுத்தாச்சு, ஆனா நம்மளையே கண்டம் பண்ணிக்கிட்டு நம்ம மேலேயே ஆண்டவரையும் முழுசா நம்புறது இல்ல, நம்மளும் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறதும் இல்லை. இப்படியே நம்ம வாழ்க்கை புலம்பிக்கிட்டே போயிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் மேலேயே பழிய போடுறோம். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரம்மா, எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேலையில செய்வாரம்மா, ஆண்டவருக்கு தெரியாதா, நான் போற பாடு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும். நீங்க போற பாட்டு அவர் என்ன பண்றாரு,
மனதுருகி கண்ணீர் விடுகிறார். நான் உங்களுக்காக என் சொந்த குமாரனையே கொடுத்தேன் அல்லவா, அந்த சிலுவை மரணத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் கொடுத்திருக்கிறேனே, இதோ உங்களுக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமையக்காகத்தானே என் மகனை அவனை அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால உங்களை விடுதலையாக்கி மறுபடியும் நான் ஜெனிப்பித்து வியாதியற்ற வாழ்க்கை வாழ, நீங்க உங்களுடைய சுயத்திலே நிற்காத பொழுது, நீங்க தவறி விழுகிற பொழுது மீண்டுமாய் எழும்புவதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஆதரவாளரை நான் கொடுத்து, நான் உங்களுக்கு இவ்வளவு நான் பண்ணியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் தெரியுமா, நீங்க எதுலையுமே குறைவில்லாம நான் ஒரு குறை வச்சேன் பாருங்க, அதுதான் நான் பண்ணின தப்பு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அது எந்த அதிகாரம்னு நான் மறந்துட்டேன். ஆனா அதுல வந்து சொல்லுவார், நான் உங்களுக்கு வச்ச குறை என்ன தெரியுமா, எதுலையுமே குறை இல்லாம வச்சேன் பாரு, அதுதான் குறைவு அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு அதே போல ஆண்டவர் நம்மள எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். அப்ப பரிபூர்ணத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிற பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம், வியாதிகளோடும் பலவீனத்தோடும் வருத்தத்தோடும் நம்ம போராடும் பொழுது நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, தேவனை நாம் கேள்வி கேட்கிறவர்களாய், தேவன் என்னை கைவிட்டாரோ, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எப்பதான் முடிவு வரும், இப்படி எல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை முழுவதுமாக நாம் தேவனை முழுவதுமாக நாம் வந்து விசுவாசிக்கவில்லை. நாம் தேவனை முழுவதுமாக நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா தேவன் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. சோ அந்த நம்பிக்கையில இருந்து நம்ம வந்து வழி விலகவே கூடாது. அப்ப நம்ம செய்வார் என்று சொன்னா நம்ம ஏன் புலம்ப போறோம்? நிச்சயமா எனக்கு இன்னைக்கு ஒண்ணு வந்து எனக்கு ஆண்டவர் தருவார் என்று சொன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா, எப்ப வரும், இந்த கேள்விகள் எல்லாம் நாம் அவர் மீது வைக்கிற அவ்விசுவாசத்தை தான் நம்மளுக்கு காட்டுகிறது. நாம் முழுவதும் நம்புவோம் என்று சொன்னா நம்ம பேசவே மாட்டோம். இப்ப நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இப்ப எனக்கோ லெஸ்லினாவுக்கோ அல்லது ரீட்டாக்காவோ அவங்களுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் சொன்னா அவ்வளவுதான். இடையில கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்றது, திருப்பி இது பண்றது, அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு ஒண்ணு சொன்னா நான் செய்ய போறேன், நான் ஒண்ணு சொன்னா அதை அவங்க வந்து ஓகே இவங்க சொன்ன டயத்துக்கு இன்னைக்கு வருவாங்க, அவ்வளவுதான். இடையில வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா நம்பிக்கை, அந்த சொல்லுகிற மீது நம்பிக்கை. இன்றைக்கு நாம் தேவன் நம்ம செய்வார் என்று சொல்லுகிறோம், ரட்சகர் என்று சொல்லுகிறோம், வியாதியிலிருந்து நீக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், கல்வாரி பாடுகளை குறித்து நாம் பாடல்களை பாடுகிறோம். ஆனா நமக்குள்ள பாடு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் நாம் வந்து அப்படியே மாத்தி பேசுறோம். உடனே வார்த்தைகளை அப்படியே மாத்தி பேசுறது. அது எப்படி முடிகிறது நம்மளால? அதுதான் இந்த மனுஷ சுபாவம். சோ இந்த மனுஷ சுபாவத்திலிருந்து நாம் வெளியில வந்து தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையானதுகளை நம்முடைய கண்கள் காணும். எல்லா சூழ்நிலையிலையும் என் அப்பாவுக்கு தெரியும், என் தகப்பனுக்கு தெரியும், அப்படி என்று சொல்லி நாம் சாந்தமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ நம்ம சிறு வயதிலே படித்த கதைகள், நம்ம வந்து என்னது, இந்த பழம் வந்து அதை எட்டலைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து போயிடும். அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறனால ஓ தேவன் எனக்கு கொடுக்கல அப்படி விரக்தியோட மோடுல நம்ம சொல்றது இல்லை. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறத நிச்சயம் கொடுக்க பண்ணுவார், நிச்சயம் எனக்கு தருவார். அது எப்படி தருவார், ஏன் தருவார் எனக்கு தெரியாது. நான் என் தேவன் சித்தத்தின் படிதானே கேட்கிறேன். அப்ப நிச்சயம் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. ஆனா இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்கிறார், அது சாத்தானுடைய முள்ளாய் இருக்கிறது, என்னை கொட்டும்படியான சாத்தானுடைய முள்ளாதான் இருக்கே ஒழிய கர்த்தர் வந்து அதுல
வந்து ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ஓகே இதுல இருந்து உனக்கு பெருமைனாலே உனக்கு மேலோங்காத படிக்கு இப்படி ஒரு கொட்டு உனக்கு இருக்கா, சரி ஓகே, நான் அதுல இருந்து உனக்கு நான் என் கிருபையை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு இந்த பெருமை என்னத்துக்கு? இப்ப நான் என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டுவதை காட்டிலும் இந்த வழியை காட்டிலும் நமக்கு அந்த பெருமை முக்கியமா? நம்மளுக்கு நல்லா தெரியுது, நமக்குள்ள சுயத்தை நம்புவது நம்மளுக்கு கண்ணிய வருவிக்கும், பயத்தை வருவிக்கும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது நம்மளுக்கு பயத்தை வருவிக்கும். சோ அதனால நம்முடைய சுய ஞானத்துல நம்பாம, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கிறத நம்பாம, நம்ம தேவ வார்த்தை மட்டும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், இதுதான் சரிங்களா? சோ அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம அதை மாத்திரம் நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய பிரசனத்திலையும் மன மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன பார்த்தோம், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது. தேவனுடைய நியாயத்திற்காக நீங்க வந்து அந்த இடத்துல நியாயமாக நீங்க ஒடுக்கப்படலாம். உங்க பக்கம்தான் 100% இல்ல, 2000% உங்க பக்கம்தான் நியாயம் இருக்கு. உங்களை முகாந்தரம் இல்லாம மற்றவர்கள் காயப்படுத்துறாங்க, உங்களுடைய முதுகை நடந்து போகும்படிக்கு அவர்கள் உளவு போல ஆக்குகிறார்கள், உங்களுடைய எண்ணங்களை கீறி போடுகிறார்கள். ஆனாலும் என் தேவன் இந்த காரியத்திலே நியாயம் செய்வார். அவர்கள் முகாந்தரம் இல்லாமல் என்னை துக்கப்படுத்தினாலும் என் தேவன் எனக்குரியதை நிச்சயமாகவே என் தேவன் நியாயத்தை செய்வார் என்பதை நீங்கள் நன்றாய் உள்ளத்துக்குள்ளே அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவருடைய அகாப்பை அன்பு உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆமென். சோ அந்த அவருடைய அன்பை ருசி பாருங்க. அவருடைய அன்பை எப்படி ருசி பார்க்க முடியும்? ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. நம்ம ஓடிக்கிட்டே இருந்து நம்முடைய சுயபலத்துல சுய ஞானத்துல நம்ம ஓன் பிளான்ஸ்ல ஓடும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியாது, ருசி பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதனால இப்ப எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில எது நம்ம பிளான்னே நம்ம செய்யற பிளான் என்னன்னு புரிய மாட்டுது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் அப்படிதான் ஆண்டவரை நான் ருசிப்பா இருக்கிறேன். ஏன் அப்படியே அமர்ந்திருந்தது, நம்ம புத்திக்கு எட்டல, இது எப்படி செய்யறது என்ன செய்யறது, ஜஸ்ட் கீப் குவைட். ஆண்டவரே நீரே எங்களை இழுத்து செல்லும், ஆண்டவரே இது எந்த பகுதிக்கு எங்க போறது என்ன பண்றது என்பதை நீரே எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களா இந்த மனதுல எந்த ஒரு கசப்போ காயங்களுக்கோ நீங்க முன்னுரிமை கொடுக்காதபடிக்கு தேவனுடைய அன்பினாலே நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய அன்பு அப்பதான் அந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ள, அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த வெல்முக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், வர முடியும். சூப்பர் நேச்சுரல் வெல்முக்குள்ள நம்மளால வந்து தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மளால ருசி பார்க்க முடியும். சரியா? சோ இன்றைக்கு நான் உங்களுக்காக இந்த சங்கீதம் 21 நான் வாசிக்கிற பொழுது, தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுக்காக அவர் பழிக்கு பழி வாங்குகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்க நன்கு அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 21 வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய தலைமையினாலே குணமானோம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இந்த தழும்புகளினாலே குணம் ஆனோம் என்பதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் குணமானோம்? இப்ப 2+2 4, அது எப்படி 2+2 எப்படி 4 ஆகுது? இந்த 2 உங்க கையில இருக்கு, அதோட 2 கூடுதலாக்கப்படுகிறது, அப்பொழுது அது 4 ஆகிறது என்பதை நீங்க புரிந்தால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு உங்க மண்டையில ஒரு தெளிவு உண்டாகும், உங்க புத்தியில ஒரு தெளிவு உண்டாகும். இந்த மனம் தெளிவாகிறதுனாலதான் உங்களால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை இப்போ இந்த சாதாரணமாக ஒரு டீ போடுறது பாத்தீங்கன்னா, டீ நல்லா வந்து ஒரு நல்ல அடுப்புல வச்சு போட்டா நல்ல டீ இருக்கும். எனக்கு இந்த மைக்ரோவேவ்ல போடுற டீ வந்து அவ்வளோ எனக்கு சரியா வராது. ஸோ மைக்ரோவேவ் டீ எப்பயாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டயாலிசிஸ் போயிட்டு வந்து என்னால நடக்க முடியல, அப்படி கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா மைக்ரோவேவ் டீ போடுவேன்.
ஆனா இப்ப இந்த கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆனதுனால நம்ம மகள் கிட்ட டீ போட சொல்றான். அப்போ டீ போட சொன்னா அவங்க வந்து மைக்ரோவேவ்ல டீ போட்டு கொடுத்தா. அப்போ மைக்ரோவேவ்ல டீ போடும் பொழுது அந்த டீ அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்ப அப்ப நான் கேட்டேன், பாப்பா நீ இதுல வந்து 2 டீ பேக் போடுறியா அப்படி கேட்டேன். இல்ல சொன்னான். அப்ப நீ இதுல வந்து வெறும் பால்லயே போடுறியா? அதுக்கும் இல்ல சொன்னான். அப்ப என்ன பண்ற? நீ என்ன பண்ற? டீ வந்து இவ்ளோ 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 நல்லா இருக்கு. நீ எப்படி பண்ற? என்ன பண்ற? நானும் அம்மாவும் மைக்ரோவேவ்ல தான் போடுறேன். ஆனா டீ எவ்வளவு நல்லா வர மாட்டேது. தண்ணி மாதிரி இருக்கு. சோ என்ன ப்ராப்ளம்? அப்ப என்ன கண்டுபிடிக்கிற? அப்ப கேட்டா இல்ல நான் சும்மா இதேதான் நான் பண்றேன். நல்லாதான் இது இதை வைக்கிறேன் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த பிள்ளை பொய் சொல்லுதா? ஒருவேளை 2 டீ பேக்க போட்டுட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்லுதா அப்படின்னு. ஆனா டீ குடுக்கல, ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், நானும் வந்து செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டீ பேக் போட்டுட்டு கொஞ்சமா அவ சொன்ன மாதிரி அந்த அளவுல தண்ணி, அதே மாதிரி பாலை ஊத்திட்டு கொஞ்சம் மைக்ரோவேவ்ல என்ன பண்ண, கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு, நல்லா பாயில்டு ஹீட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் சோக் பண்ணிட்டு அது ஸ்பூன்ல வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழுத்திட்டு அந்த டீ எடுத்து போட்டா அந்த பொண்ணு போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு டீ. அப்போ இத்தனை வருஷம் இந்த டீ மைக்ரோவேவ்ல போட்ட டீ நல்லா வராததுக்கு யாரு காரணம்? இந்த மைக்ரோவேவ் டீ போட. இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார், இததான் சொன்னார். அந்த டீ வந்து இதே டீ பேக், அதே அளவு. ஆனா இதுல நான் என்ன மாற்றம் பண்ணினேன், கொஞ்ச நேரம் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா 1 நிமிஷத்துக்கு பதிலா ஒரு 2 நிமிஷம் கூட வச்சேன். ஒரு 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 நிமிஷம் கூட இல்ல, அதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது ஸ்பூன்ல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன். அந்த டீ அவ்வளோ அழகா அந்த பாட்டுல போடுற மாதிரியே இருந்துச்சு அந்த டீ. அப்போ இத்தனை நாள் இந்த சுவையவும் இந்த இலகுவாக நடக்கிற நம்மளுடைய தேவைக்கு நம்ம வந்து மைக்ரோவேவ் டீயே போடுங்க நான் சொல்லல. ஆனா நமக்கு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு காரியத்துல நம்ம செய்யும் பொழுது அதே சுவையோடு கூட நம்மளால குடிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த அறிவு இல்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் பண்ணணும், ஐயோ டூ மச்சா ஏன் மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணணும், அப்படிதான் எனக்குள்ள இருந்த பயம். மைக்ரோவேவ்ல ரொம்ப நேரம் வைக்க வேணாம், சும்மா ஓரளவுக்கு இது ஹீட் ஆயிடுச்சு இதுல போடுவோம். அப்புறம் நான் என்ன சொல்றேன், மைக்ரோவேவ் டீ நல்லா இருக்காதுங்க அப்படின்னு நானே ஒரு குறைய சொல்றேன். ஆனா இன்னைக்கு அதே மைக்ரோவேவ் டீ எனக்கு இப்ப கேட்டா, உங்களுக்கு மைக்ரோவேவ்ல எப்படி டீ போட தெரியலன்னு சொல்லுங்க, மைக்ரோவேவ் டீ நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு டீ எப்படி போட தெரியல மைக்ரோவேவ்ல. அதே போல தேவன் உங்களுக்கு வியாதியிலிருந்து அவர் வந்து விலக்காம இல்ல, உங்களுக்கு வியாதியை விலக்குவதற்காக தான் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியல, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சத்தியங்களை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அவர் சத்துருக்களில் இருந்து விடுதலையாக்குகிறவர். சங்கீதம் 21 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் ஆக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்தரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும்,
அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைகளை உங்களுக்கு தந்தருளுகிறார். உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாது இருக்கிறார். அவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு உங்களை எதிர்கொண்டு வந்து உங்கள் சிரசிலே போர்க்கிரீடம் தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார். நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். உங்களுடைய கரம் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உங்களுடைய வலதுகரம் உம்மை பாய்க்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஆண்டவருடைய கோபத்தினாலே அக்கினி சூளையாக்கிய உங்களுடைய எதிராளிகளை போடுவார். இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே எதிரடையாய் இருக்கிற பலவீனங்கள், அது என்ன கேன்சர் கட்டியா இருந்தாலும் சரி, என்ன உங்களுடைய சரீரத்துல என்னென்ன டாக்டர்ஸ் நேம் பண்ணி வியாதின்னு சொல்றாங்களோ, ஏன்னா ஹல்லேலூயா, நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வியாதிக்கு பேரே தெரியல. எவ்வளவு வியாதிகள் கேட்டாலே வித்தியாசமா இருக்கு. அது சிறு பிள்ளைகள் கீழே விழுந்தா ரத்தம் அப்படி அப்படியே உறைஞ்சிருதான். அந்த விழுந்தா அப்படியே ரத்தம் கட்டுனா அந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த பிளட் ஃப்ளோ சரியாகும். ஒரு பையனுக்கு கேட்டா அந்த சிறு குடலுக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்குது, சாப்பிட முடியல. ஒரு தாய் அழுகுறாங்க, என் பிள்ளை அவ்வளவு நல்லா சாம்பார் சாப்பிடுவான், ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு அழுகுறாங்க. இன்னைக்கு என்னன்னு இதுக்கெல்லாம் என்னென்ன, இந்த வியாதிக்கெல்லாம் என்னென்ன பேர் வைப்பீங்க? அவங்க ஏதோ குரோன்ஸ்ன்னு சொல்றாங்க அந்த டிசீஸ்க்கு, அந்த ஸ்மால் இன்டென்ஸ்ல இருக்கிறதுக்கு. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரிலே ஒவ்வொரு வியாதிகளையும் கண்டுபிடித்து அதற்கு அவர்கள் என்னென்னவோ பேர் வச்சுட்டு போகட்டும். ஆனா நம்மிடத்துல எல்லாவற்றிற்கும் ஒரே சொல்யூஷன். இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நம்பும் பொழுது, அவருடைய சிலுவை மரணத்தை நம்பும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பும் பொழுது, இதோ ரோமர் 8:11 சொன்னப்பட்டதன் பிரகாரம், இதோ உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிற தேவன், மரித்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுடைய அந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல எந்த உறுப்புகளும், எந்த ஹார்ட்டோ, லங்ஸோ, லிவரோ, கிட்னியோ எதுவும் இயங்காம இருக்கவே முடியாது. அதுக்குள்ள தேவனுடைய வல்லமை. இதோ இப்பொழுது எந்த பகுதியில உங்களுக்கு சுகம் வேண்டுமோ, இதோ அந்த பகுதிகளிலே உங்களுடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதோ ஆண்டவருடைய தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. இதோ உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவ வல்லமை. சொல்லுவீங்களா? இதோ ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை அப்பா, இதோ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். இதோ நான் இந்த பேசுவதற்காக மாத்திரம் அல்ல, இதோ ஏதோ இந்த வார்த்தையை நான் கேட்கறதுனால மாத்திரம் இல்லப்பா அப்பா, நான் உண்மையா நான் சிறுபிள்ளைய போல நம்புறேன்ப்பா அப்பா. எனக்குள்ள இந்த வல்லமை கிரியை செய்துப்பா அப்பா. இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய பண்ணுகிற தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் நம்புகிறேன். இதோ இப்பொழுதே என்னுடைய செயல்படாத உறுப்புக்குள்ளே இதோ உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாயட்டும், பரவட்டும் ஆண்டவரே. இதோ ஜீவநதி பரவட்டும் ஆண்டவரே. இதோ அந்த வனாந்தரத்தை எல்லாம் வயல்வெளி ஆக்கட்டும் ஆண்டவரே. இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீங்களே, இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இதோ இப்பொழுதே உயிர் பெற்று எழும்பட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே செயல்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ அநேக சாட்சிகள் உண்டாவதாக. இதோ ஹார்ட் கண்டிஷன் பி ஹீல்ட் ரைட் நவ. இதோ கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ பிறவி குருடர்கள் பார்வையடைவார்களாக. இதோ செயல்படாத கிட்னி செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ யார் யார் இன்ஃபெக்ஷனோடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இதோ எல்லா விஷ கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மடிந்து போவதாக, சுட்டறிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன். இதோ உம்முடைய அபிஷேகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகட்டும். இதோ வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தூரமானவர் அல்லவே ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றிலும் ஒருவராய் சமீபமாய் இருந்து அப்பா, வியாதி படுக்கையிலே இருக்கிறவனை இதோ நீர் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா அப்பா. இப்பொழுதும் அப்பா லபா ஷெக்கெனே மெகக்கே
மெகக்கெனே மனக்கொரோ லபா செகனே மெகக்கெனே மனா. ஆண்டவரே இதோ யாரோ அப்பா லபா செகனே மெகக்கெனே மனா, இதோ ஹாஸ்பிட்டல்ல யார் யார் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இதோ அப்பா அவருக்கு பரிபூர்ண சுகம் அந்த ஹார்ட் கண்டிஷன்ல ஆண்டவரே கம்ப்ளீட் ஹீல்ட நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதோ நீர் அப்படியே செய்யறதற்காக ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினீர்கள், வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கத்தனாமத்தை மையப்பட அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். இந்த விடுதலை கொடுக்க விடுதலை நாயகன் செயல்பட்டார். ஆமேன். கிரிகைக்காக நான் அதை சோசரிக்கிறேன். நாளும் மேஷ்டபலத்துல நாங்க மாம்சத்துல விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரோடு நடத்தப்பட சுயம் அடியட்டும். மனுஷனை நாம் பயப்படாதபடி, மனுஷனுக்கு பயப்படாத கத்தருக்கு மேல நம்புவது, கத்தரை நம்பி ஒரு உயர்ந்தடைக்கிறது வைக்கிற தாப்பனா இருக்கிறார். அருமையான சங்கீதத்தை 21ஆம் சங்கீதத்தை மன விருப்பத்தின்படி அம்மத்து கிரிய செய்கிற தாப்பனா இருக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரை இது சமாதி கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென்.